Hello friends, welcome to NEET Sutra. இன்னைக்கு நம்ம Locomotion and Movement ஓட part-5 வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் appendicular skeleton. Appendicular skeletonல first bones of 4 limbs. இதுல 30 into 2 ஒவ்வொரு limbsலயும் நமக்கு 30 bones இருக்குது. அதனால நம்ம டோட்டலா நம்ம என்ன எடுக்கிறோம் 60 bones இருக்குது அப்படினு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்றோம். They include humerus 1, radius 1, ulna 1, carpals. Carpals அப்படிங்கிறது என்னன்னா wrist bones. இது வந்து நம்மக்கிட்ட 8 bones இருக்குது ஒரு லிம்ல. மெட்டாகார்பல்ஸ் வந்து 5 இருக்குது ஒரு லிம்ல. இதை வந்து நம்ம palm bones அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து phalanges. இது வந்து digit bones. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா phalanges அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு லிம்பில் 14 phalanges இருக்குது. அடுத்து இந்த டயக்ராமில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம் எது கிளாவிக்கல், எது ஸ்கேப்புலா, எது ஹியூமரஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு போனுமே எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். மேலே இருக்கிற காலர் போன் அதுதான் என்னது கிளாவிக்கல். அடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்டு போன் தான் என்னது ஸ்கேப்புலா. இது உங்கள் என்சிஆர்டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் போன் நமக்கு இருக்குதுன்னா அது என்னது ஹியூமரஸ். நெக்ஸ்ட்டு ரேடியஸும் அல்னாவும் சேர்ந்து இருக்கும். அடுத்து கார்பல்ஸ் நம்மளோட wrist போன். நெக்ஸ்ட்டு பாம் போன்ஸ். பாம் போன்ஸ் என்னன்னு சொன்னேன் மெட்டாகார்பல்ஸ். நெக்ஸ்ட்டு டிஜிட்ஸ் phalanges. அடுத்து நம்ம பார்க்க போகிறது போன்ஸ் ஆஃப் ஹைண்ட் லிம். நம்ம காலில் உள்ள போன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கால்லையுமே நமக்கு ஒரு லிம்பில் நமக்கு 30 போன்ஸ் இருக்கும். நமக்கு 2 கால் இருக்குது அப்படி தானே. அப்போது 60 போன்ஸ் இருக்கும். தே இன்க்ளூட் ஃபீமர். ஃபீமர்னால் என்ன போன்? தை போன். நமக்கு தை போன் ஒரு லிம்பில் ஒரே ஒரு போன் இருக்கும். அடுத்து பட்டேலா. இது வந்து நீ போன். நெக்ஸ்ட்டு டிபியா. நெக்ஸ்ட்டு ஃபேபுலா. அடுத்து ஆங்கிள் போன். இதை வந்து நம்ம என்ன நேம் பண்ணுவோன்னா டார்சல்ஸ் அப்படின்னு நேம் பண்ணுவோம். ஆங்கிள் போன்ஸ் மொத்தம் 7 இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேம் திங் மெட்டாடார்சல்ஸ். இது வந்து 5 இருக்குது. அடுத்து phalanges. phalanges என்ன சொன்னேன் டிஜிட் போன்ஸ். இது 14 இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம டயக்ராம் பார்க்கலாம். டயக்ராமில் நீங்கள் வந்து லேபிள் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற போன் நேம்ஸ்னால் என்னென்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது நெக்ஸ்ட்டு வரும். பெல்விக் கிரிடில், பெக்டோரல் கிரிடில் எல்லாமே நான் பின்னாடி சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் இந்த ஃபீமர் அதுக்கு கீழே இருக்கிற போன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெக்டோரல் கிரிடில். பெக்டோரல் கிரிடில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் சைடில் இருக்குது. இது வந்து 2 into 2 மொத்தம் 4 போன்ஸ் இருக்குது. தே ஆர் ஃபார்ம்ட் ஆஃப் கிளாவிக்கல் அண்ட் ஸ்கேப்புலா. பெக்டோரல் கிரிடில்னாலே நம்ம இந்த 2 போனை தான் நம்ம பெக்டோரல் கிரிடில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிளாவிக்கல் அப்படிங்கிறது காலர் போன். இது நம்மளோட 2 சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர்லேயும் ரைட் ஹேண்ட் ஷோல்டர்லேயும் நமக்கு இருக்குது. ஸோ 2 போன் இருக்குது. ஸ்கேல்ப்லாவும் அப்படி தான் 2 ஸ்கேப்புலா நமக்கு இருக்குது. ஸ்கேல்ப்லாவை ஷோல்டர் பிளேடு அப்படின்னு சொல்லலாம். ஸ்கேப்புலா இஸ் லார்ஜ் ட்ரையாங்குலர் ஃப்ளாட் போன் situated in the dorsal part of thorax between 2nd and 7th rib. ஸ்கேப்புலா வந்து பெருசாக இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா டார்சல் பார்ட்டில் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி தொராக்ஸ் ரீஜன் சொன்னோம்ல, அந்த ரீஜியனில் 2nd ரிப்புக்கும் 7th ரிப்புக்கும் நடுவில் தான் என்ன இருக்கும் ஸ்கேப்புலா இருக்கும். ஸ்கேப்புலா ஹாஸ் எ ஸ்லைட்லி எலிவேட்டட் ரிட்ஜ் ஸ்பைன் which projects as a flat expanded process called acromion.
The clavicle articulates with this. ஸ்கேப்புலால லைட்டாக ஸ்கேப்புலாலேருந்து வெளியில் வந்து ஒரு ஸ்பைன் மாதிரி இருக்கும். இந்த ஸ்பைன் மாதிரி இருக்கிறதும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இதை வந்து ஆக்ரோமியான்னு சொல்கிறாங்க. இதில் தான் கிளாவிக்கல், அதாவது நம்ம சொன்ன காலர் போன் வந்து போய் அட்டாச் ஆகுது. ஆர்டிகுலேட்ஸ்னால் என்ன சொன்ன, ஜாயின் ஆகிறது. அடுத்து below the acromion is a depression, glenoid cavity, which articulates with the head of humerus to form shoulder joint. நம்ம சொன்ன இந்த ஆக்ரோமியான் கீழே ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு குழி மாதிரி ஒரு ரீஜியன் இருக்கும். அந்த ரீஜியனுக்கு பேர் தான் என்னதுன்னா கிளினாய்டு கேவிட்டி. இந்த கிளினாய்டு கேவிட்டியில் தான் போய் ஹியூமரஸ் அட்டாச் ஆகுது, அதாவது ஜாயின் ஆகுது. ஹியூமரஸோட ஹெட்டு போய் ஜாயின் ஆகுது. இந்த மாதிரி ஜாயின் ஆகுறதுனால நமக்கு ஷோல்டர் உருவாகுது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராமில் உங்களுக்கு ஒரு கிளியர் விஷுவல் கிடச்சிருக்கும். எது கிளினாய்டு கேவிட்டி, எங்கே போய் ஹியூமரஸ் அட்டாச் ஆகுது, போன்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எது கிளாவிக்கல்ங்கிறது ஒரு விஷுவலைஸ்ட் இமேஜ் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெல்விக் கிரிடல். பெல்விக் கிரிடலில் நமக்கு 2 போன்ஸ் இருக்குது. இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 2 காக்சியல் போன்ஸ். Each coaxial bone is formed by the fusion of 3 bones, ilium, ischium and pubis. At the point of fusion of ilium, ischium and pubis is a cavity, acetabulum, to which the thigh bone articulates. எங்கே இந்த 3 போன்ஸுமே போய் அட்டாச் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு கேவிட்டி ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். அந்த கேவிட்டியில் தான் நம்ம சொன்ன தை போன் போய் அட்டாச் ஆகுது, அதாவது ஜாயின் ஆகுது. The 2 halves of the pelvic girdle meets ventrally to form pubic symphysis containing fibrous cartilage. ஃபைப்ரஸ் கார்டிலேஜ்னால் என்னன்னு நம்ம பின்னாடி சொல்கிறோம். 2 ஹால்வ்ஸ், அதாவது 2 பாதியான பெல்விக் கிரிடல் வந்து வென்ட்ரல் சைடில், அதாவது ஃப்ரண்ட் சைடில் போய் அட்டாச் ஆகும்போது, மீட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, பியூபிக் சிம்ஃபைசிஸ் ஃபார்ம் ஆகுது. இதில் ஒரு கார்டிலேஜ் இருக்குது. அந்த கார்டிலேஜ் நேம் வந்து ஃபைப்ரஸ் கார்டிலேஜ். ஃபைப்ரஸ் கார்டிலேஜ்னால் என்னன்னு உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த டயக்ராம் தான் என்னென்னா பெல்விக் கிரிடல். இதில் நமக்கு 2 காக்சியல் போன் இருக்குது. இலியம், இஸ்கியம் அண்ட் பியூபிஸ் 3மே வந்து காக்சியல் போனில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த 2 காக்சியல் போனுமே ஜாயின் ஆகிற ரீஜியனில் ஒரு கார்டிலேஜ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அந்த ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் என்னது, கார்டிலேஜ். நெக்ஸ்ட்டு நம்ம என்சிஆர்டி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். ஸ்கெலட்டல் சிஸ்டம். Skeletal system consists of a framework of bones and few cartilages. This system has a significant role in movement shown by the body. Imagine chewing food without jaw bones and walking around without the limb bones. Bones and cartilage are specialized connective tissues. The former has a very hard matrix due to calcium salts in it, and the latter has slightly pliable matrix due to chondroitin salts. In human beings, this system is made up of 206 bones and few cartilages. It is grouped into 2 principal divisions, the axial and appendicular skeleton. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் நான் ரீட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் லைன்ஸில் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குமோன்னு தோணுச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வந்து ரீட் பண்ணும் போது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ப்ளீஸ் டவுட்ஸை கேளுங்க. போன்ஸும் கார்டிலேஜஸுமே ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான். போன்ஸுங்கிறது நம்ம நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க, போன்ஸ் அண்ட் கார்டிலேஜ் வந்து தனி ஆர்கன், அது வந்து டிஷ்யூஸ் கிடையாது, அதுவும் கனெக்டிவ் டிஷ்யூஸ்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிஷ்யூஸ் லெசனில் நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கணும். பட் நான் டைரெக்டாக லொக்கமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் எடுத்ததுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு அந்த லெசன் படிக்கும்போது இன்னும் நீங்கள் கிளாரிட்டியாக தெரிஞ்சுப்பீங்க.
Axial skeleton comprises 80 bones. இது நம்ம சொல்லிட்டோம். Distributed along the main axis of body. நம்மளோட main axis தான் நம்ம என்னது axial skeleton. Axis, axial நேம்லேயே இருக்குது. The skull, vertebral column, sternum, ribs constitute axial skeleton. The skull is composed of two sets of bones, cranial and facial. நம்ம சொன்னோம் brain கவர் பண்ணது என்னது cranial and faceல இருக்கிற bone எல்லாமே என்னது facial. That totals to 22 bones. Cranial bones are 18 number. They form the hard protective outer covering. Cranium for the brain. The facial region is made up of 14 skeletal elements which form the front part of the skull. A single U-shaped bone called hyoid is present at the base of buccal cavity. Each middle ear contains 3 tiny bones, malleus, incus and stapes, collectively called ear ossicles. இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுனால உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். The skull region articulates with the superior region of the vertebral column with the help of two occipital condyles, dicondylic skull. Our vertebral column is formed by 26 serially arranged units called vertebrae and is dorsally placed. நம்மளோட vertebral column எங்கே தான் பிளேஸ் ஆகிருக்கு dorsal side, அதாவது பேக் சைடில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. இதில் 26 arranged bone இருக்கும். இது வந்து ஒரு ஆர்டரில் ஒரு சீரியலாக அரேஞ்ச்டு ஆர்டரில் பிளேஸ் ஆகிருக்கும். It extends from the base of the skull and constitute the main framework of trunk. நம்மளோட பாடியில் மெயின் ஃப்ரேம்வொர்க்காக இருக்கிறதே என்னது vertebral column. Each vertebra has a central hollow portion, neural canal, through which the spinal cord passes. First vertebra is the atlas and it articulates with the occipital condyles. The vertebral column is differentiated into cervical 7, thoracic 12, lumbar 5, sacral 1 fused. அதாவது 5 bones fused to form 1 bone and coccygeal. இதுவுமே 1 fused தான், அதாவது 4 bone fused to form 1 bone. Region starting from the skull. The number of cervical vertebrae are 7 in almost all mammals including human being. Cervical vertebrae 7 தான் இருக்கும் நிறைய mammals-ல, அதாவது most of the mammals-ல 7 தான் இருக்கும். Some are the exceptions. The vertebral column protects the spinal cord, supports the head and serves as a point of attachment for the ribs and musculature of the back. Sternum is the flat bone on the ventral midline of thorax. There are 12 pairs of ribs. Each rib is a thin flat bone connected dorsally to the vertebral column and ventrally to the sternum. நம்ம சொன்ன மாதிரி ribs வந்து தின்னாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். டார்சலாக vertebral column உடையும் ventralaக sternum கூடையும் கனெக்ட் ஆகும். It has 2 articulation surfaces on its dorsal end and is hence called bicephalic. First 7 pairs of ribs are called true ribs. Dorsally, they are attached to the thoracic vertebrae and ventrally connected to the sternum with the help of hyaline cartilage. The 8th, 9th and 10th pair of ribs do not articulate directly with the sternum but joins the 7th rib with the help of hyaline cartilage. These are called vertebrochondral ribs. இல்லைனா false ribs அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 7th rib கூட எது போய் அட்டாச் ஆகுதோ அதுதான் false rib அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் இன்னொரு நேம் vertebrochondral ribs அப்படின்னா இது vertebral column-ஓட போய் அட்டாச் ஆகுது, கார்டிலேஜ் வழியாக 7th ribல போய் அட்டாச் ஆகுது. கரெக்டாக? அப்போது கார்டிலேஜுக்குள்ளே என்ன சால்ட் இருக்கும்? கான்ட்ரோட்டின் சால்ட்ஸ் இருக்கும். ஸோ vertebrochondral ribs.
Last two pairs, 11th and 12th of ribs are not connected ventrally and are therefore called floating ribs. Thoracic vertebrae, ribs and sternum together form the rib cage. Rib cage la என்னலாம் இருக்கும்? Thoracic vertebrae, ribs, sternum இந்த மூணுமே இருக்கும். The bones of the limb along with their girdle constitute the appendicular skeleton. நம்மளோட bones of limb கையில் உள்ள போன்ஸும் காலில் உள்ள போன்ஸும் கிரிடல்ஸ் பெக்டோரல் கிரிடலும் பெல்விக் கிரிடல் இது எல்லாமே தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் appendicular skeleton. Each limb is made of 30 bones. The bones of the hand, forelimbs are humerus, radius, ulna, carpals, metacarpals and phalanges. Femur, tibia, fibula, tarsals, metatarsals and phalanges are the bones of leg. A cup-shaped bone called patella cover the knee ventrally. Ventral sideல இந்த cup shaped bone வந்து present ஆகிருக்கும். இது வந்து knee side ventral sideல cover பண்ணிருக்கும். Pectoral and pelvic girdle bones helps in the articulation of the upper and lower limbs respectively with the axial skeleton. Each girdle is formed of two halves. Each half of the pectoral girdle consists of clavicle and scapula. Scapula is a large triangular flat bone situated in the dorsal part of thorax between second and seventh ribs. The dorsal flat triangular body of scapula has a slightly elevated ridge called spine which projects as a flat, expanded process called acromion. The clavicle articulates with this. Below the acromion is a depression called glenoid cavity which articulates with the head of the humerus to form shoulder joint. Each clavicle is a long shoulder bone with two curvatures. This bone is commonly called collarbone. Pelvic girdle consists of two coaxial bones. Each coaxial bone is formed by the fusion of three bones, ilium, ischium and pubis. At the point of fusion of the above bones is a cavity called acetabulum to which the thigh bone articulates. The two halves of pelvic girdle meets ventrally to form the pubic symphysis containing fibrous cartilage. இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே சேம் லைன்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து போர்டு அடிக்க விரும்பலை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜாயின்ட்ஸ். இந்த ஜாயின்ட்ஸ் டாபிக் அப்புறம் நம்ம டிஸார்டர் பார்ப்போம். அதோடு இந்த சாப்டர் முடிஞ்சுது. Joints. Joints are essential for all type of movements involving the bony part of the body. Locomotory movements are no exception to this. Joints are points of contact between bones or between bones and cartilages. Force generated by the muscle is used to carry out movement through joints, where the joints acts as a fulcrum. எல்லா டைப் ஆஃப் மூமெண்ட்டுக்குமே ஜாயின்ட்ஸ் இம்பார்ட்டண்ட். அதுலேயும் போனி பார்ட்ஸ் இருக்கிற நம்ம பாடியில் ஜாயின்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஜாயிண்ட்டுங்கிறது ரெண்டு போன் கான்டாக்ட் ஆகிற இடத்தையும் நம்ம ஜாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இல்லைனா ஒரு போனும் ஒரு கார்டிலேஜும் ஜாயின் ஆகிற பிளேஸையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். மசில் ஜென்ரேட் பண்ணுற ஃபோர்ஸை வச்சு தான் மூமெண்ட் வந்து கேரிட் அவுட் ஆகுது. அப்போது இந்த ஜாயின்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபல்க்ரம். இப்போ நீங்கள் சீசாலாம் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஃபல்க்ரம் மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் இல்லைனா ஃபங்க்ஷன் இது செய்யுது.
The movability at these joints vary depending on different factors. Joints have been classified into three major structural forms, namely fibrous, cartilaginous, synovial அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மொத்தம் 3 types of joints இருக்குது. இந்த joints-ஐ நம்ம எப்படி classify பண்ணுறோம் அப்படின்னா அதோட மூமெண்ட், அதோட மூவபிலிட்டி வச்சு தான் இந்த ஜாயின்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு fibrous joints do not allow any movement. This type of joint is shown by the flat skull bones which fuse end to end with the help of dense fibrous connective tissue in the form of sutures to form the cranium. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் நம்ம டைப்பில் ஃபஸ்ட்டு ஜாயிண்டில் நம்ம என்ன சொன்னோம், ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். இது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்கல்லில் இருக்கும். இதில் வந்து நம்ம மூமெண்ட்டே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, மூமெண்ட்டே செய்யாது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்கல்லோட ஜாயின்ட்ஸ் எல்லாமே மூமெண்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இட் இஸ் வெரி 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 பேட், ரைட்? நம்மளோட ஸ்கல்லில் ஒரு போனும் இன்னொரு போனும் எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இங்கே மூமெண்ட் இருக்காது. எப்படி எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகிருக்கும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டென்ஸ் ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேபி உங்களுக்கு எம்சிக்யூஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸில் கேட்கலாம். இந்த மாதிரி நமக்கு போன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கிரேனியம் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜாயிண்ட் வந்து cartilaginous joint. In cartilaginous joints, the bones involved are joined together with the help of cartilages. The joint between the adjacent vertebrae in the vertebral column is of this pattern and it permits limited movement. கார்டிலேஜியஸ் ஜாயிண்டில் வந்து லிமிட்டட் மூமெண்ட் இருக்கும். ஃபைபரஸில் சுத்தமாக மூமெண்ட்டே இருக்காது, ஆனால் கார்டிலேஜியஸில் லிமிட்டட் மூமெண்ட் இருக்கும். இது வந்து எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வெர்டிப்ரல் காலமில் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த ஜாயின்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ரெண்டு போன்ஸ் வந்து ஃப்யூஸ் ஆகும்போது வித் த ஹெல்ப் ஆஃப் கார்டிலேஜ் வழியாக இது ஃப்யூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், கார்டிலேஜியஸ் ஜாயிண்ட் கிடைக்கும். வித் த நேம் யூ கேன் ஃபைண்ட். கார்டிலேஜியஸ் மூலமாக நமக்கு இது ஜாயின்ட் ஆச்சு அப்படின்னா கார்டிலேஜியஸ் ஜாயிண்ட். நம்ம வெர்டிபிரல் காலமில் ரெண்டு போனுக்கும் நடுவில் என்ன இருக்கும், கார்டிலேஜஸ் இருக்கும். அடுத்து synovial joints are characterized by the presence of a fluid-filled synovial cavity between the articulating surfaces of the two bones. Such an arrangement allows considerable movement. These joints helps in locomotion and many other movements. Ball and socket joint between humerus and pectoral girdle. Hinge joint, knee joint. Pivot joint between atlas and axis. Girdle joint between carpals and saddle joint between carpals and metacarpals of the thumb. Are some examples. இந்த synovial joint ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, சான்சஸ் ஆதே. உங்களுக்கு மேட்சஸ் ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லைனா வந்து சம்டைம் இன்கரெக்ட் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு இன்கரெக்ட்னு சொல்லிட்டு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி கொஷின்ஸில் கேட்கலாம். இல்லைனா நீ ஜாயிண்ட்டு நீங்கள் வந்து என்னென்ன இதில் நீ ஜாயிண்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து இதோட ஆக்சுவல் சயின்டிஃபிக் நேம் கண்டுபிடிங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நல்லா படிச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் மெமரிக்கு ஏதாச்சும் ட்ரிக்ஸ் வேணும், ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் வேணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். அடுத்து டிஸார்டர், த லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர். டிஸார்டர்ஸ் ஆஃப் மஸ்குலார் அண்ட் ஸ்கெல்டல் சிஸ்டம். Myasthenia gravis, autoimmune disorder. இந்த டிசீஸ் வந்து autoimmune disorder. It is very very important. இதுவுமே உங்களுக்கு MCQல கேட்பாங்க. Chances are there. Autoimmune disorder affecting neuromuscular junction leading to fatigue, weakening and paralysis of skeletal muscles.
இதை வந்து நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தா பெருசாக எதுவுமே இருக்காது. பட் ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி, ப்ராக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்கெலட்டல் மசில். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ராக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்கெலட்டல் மசில். ஹைலைட்டர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி டியூ டு ஜெனட்டிக் டிஸார்டர். டிஸ்ட்ராஃபினாலே இது ஜெனட்டிக் டிஸார்டர் தான், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து டெட்டானி, ரேபிட் ஸ்வாம்ஸ், வைல்ட் கண்ட்ராக்ஷன் இன் மசில் டியூ டு லோ கால்சியம் இன் பாடி ஃப்ளூயிட். ஆர்த்ரிட்டிஸ், inflammation in joints. Osteoporosis, age-related disorder characterized by decreased bone mass and increased chances of fracture. Decreased level of estrogen is a common cause. Gout, inflammation of joints due to accumulation of uric acid crystals. இது எல்லாமே சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து ஜஸ்ட் பை ஹார்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், டிஸார்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதோட we are winding up the session. If you have any doubt, comment your doubts in the comment section. I'll reply to all your doubts. And don't forget that expert in anything was once a beginner. Thanks for watching. Bye-bye.